தென்காசி பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய கிராமம் பாலவலம். அங்க இருக்கிற முருகன் கோவில் பண்டை கால தொன்மையுடன் இருந்தது. ஆனா கடந்த 10 வருஷமா அந்த கோவிலில் திருவிழா நடக்கவே இல்ல. பிரச்சனை, 2 பெரிய குடும்பங்களுக்குள்ள அதிகார போராட்டம். அதுதான் விழாவையே முடக்கியது. அந்த ஊரில் ஒரு பையன் இருந்தான், ரத்தினவேல். அவனோ ஒரு மனதார முருக பக்தன். அவன் ஆசை, ஒரு நாள் நம் ஊரில் முருகன் திருவிழா நடக்கணும். வயசு குறைந்தாலும் அவன் உள்ளத்தோட பெரியவன். நாள்கள் கடந்தன. ஒரு நாள் அவன் ஊர் வாசலில் நின்று சொல்லினான், நான் தான் இந்த வருஷம் திருவிழா நடத்த போறேன். முழுக்க கிராமம் சிரிச்சது. அந்த 2 குடும்பங்கள் கூட அவனை சாடின. உன்னால முடியுமா? உனக்கு யாரா அனுமதி கொடுத்தா? ஆனா ரத்தினவேல் ஒரு வார்த்தை சொன்னான், முருகனுக்கு விழா நடத்த உரிமை யாருக்குமே இல்ல, கடமை மட்டும்தான். அவன் கடையோடு ஒரு டொனேஷன் பாக்ஸ் வச்சான். பணம் கூட அதிகம் சேரல. ஆனா ஒரு பாட்டி 10 ரூபாய் போட்டிட்டு, பசங்க இப்படி ஆனாதான் ஊர் ஒளிரும்